ஒரு சில பேருக்கு இது எல்லாமே ஈஸியா புரியும். ஏன்னா இது ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறது. ஓகேங்களா? இதுதான் ஆரோ. சார் அவங்க தான் அது ஒரு ஆரோ ஒன்று வச்சிருக்காங்களே சார், அது யூஸ் பண்ணலாம்ல சார்? எதுப்பா? ஸோ மேலே ஷேப்ஸ்ல தெரியல, கண்ணு தெரியலடா. இதுவா? வேலைக்கு ஆகாது. அது 2 வேவா இல்ல 1 வேவா தான் இருக்கு. ஓகே சார். சரி, ஓகே. இப்ப இன்னொன்னு போட்டுறேன். படம் பார்த்து கதை சொல். ஜெயவேல் சார் வந்துட்டீங்களா? இதுல இருந்து இந்த டயகிராம்ல இருந்து என்ன தெரியுது? இது டயகிராமே இருக்குன்னு தெரியுது. சார் அந்த ஃப்ரண்ட் சைடு டெவலப்பிங் அண்ட் பேக் சைடு டெவலப்பர் அன்னைக்கு சொன்னீங்க சார், அந்த இது சார். அது வந்து டெக்னிக்கலா என்னன்னு புரியணும் அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட் சொன்னது. இப்ப இந்த இது மூலியமா என்ன தெரியுதுன்னு கேக்குறேன். இது வந்து அபவுட் சேலரி பத்தியோ இல்ல நீங்க ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரா பேக் அண்ட் டெவலப்பரா பத்தியோ இல்லடா. இப்ப நோட் ஜேஎஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேவா? இப்ப ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கும். ஜேஎஸ்ன்னு சொல்லியாச்சு. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது ரியாக்ட் ஜேஎஸ்ன்றது வந்து ஃப்ரண்ட் எண்ட் ஆகவும் நோட் ஜேஎஸ் வந்து பேக் எண்ட் ஆகும் சொல்றீங்களே, நீங்க யாரு அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? நோட் ஜேஎஸ் வந்து நம்ம எதுக்கு பேக் எண்ட் அப்படின்னு சொல்றோம். ஃப்ரண்ட் டேட்டாபேஸை கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டே கொடுக்குது சார் சர்வருக்கு. செம. அதேதான், அது மட்டும்தான் ஒரு டிஃபரன்சியேஷன். ஓகேங்களா? எந்த ஒரு ஜேஎஸ் வந்து ஜேஎஸ்ன்னு இல்லை, எந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பைத்தான்ல பாத்தீங்கன்னா நீங்க HTML பேஜ்னா கிரியேட் பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாது. ஆனா அதை யூஸ் பண்ணி நீங்க HTML பேஜை கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? இதை எதுக்கு நம்ம பேக் எண்ட் நம்ம சொல்றோம்னா, பைத்தான் மூலயமா நம்ம டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஆனா HTML மூலயமா நீ டேட்டாபேஸை கனெக்ட் பண்ண முடியுமான்னு கொஸ்டின் கேட்டா முடியாது. ஏன்னா அதனுடைய வேலை என்னன்னா ஒரு வெப்பேஜை கிரியேட் பண்ணும். அந்த வெப்பேஜ் வந்து யூசர் வந்து பாக்குற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்னா நம்ம பண்ணோம். இனிஷியலா உங்களுக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்னா தெரியணும். அதனால நான் என்ன சொல்றேன், ரியாக்ட் ஜேஎஸ்ன்னு போக அதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன்னா
HTML என்னது ஓகேங்களா, ஸ்டைலை நம்ம எங்க இன்க்ளூட் பண்ணணும், அதே மாதிரி ஜாவா ஸ்கிரிப்டை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும். ஒரு ஃபீல்டும் நமக்கு டிஃப்ரெண்டான டைப்பான ஃபீல்ட்ஸ் இருக்கு. ஒரு HTML எடுத்துட்டாலே டைப் வந்து டெக்ஸ்ட் இருக்கும், வேற என்னென்ன இருக்கும் அபர்ணா? சாரா சார் டைப் தான் கேக்குறீங்க? ஆமா சார் டைப்ல டெக்ஸ்ட், இமெயில், நம்பர்ஸ், ஆ டெக்ஸ்ட் ஏரியா ஆ இந்த டைப்ல டைப் பண்ணி வச்சிருக்கீங்க. சார். அப்புறம் அப்புறம் வேற யாராச்சும் பின்னால சொல்லலாம், அபர்ணான்னு இல்ல, வேற யாரும் நாய்க்குட்டி. சப்மிட் சூப்பர். செலக்ட், ரேடியோ, செக் பாக்ஸ், இமேஜ், ஃபைல், இவ்வளவு தூரம் இருக்கு ஓகேங்களா. இதுனா உங்களுக்கு வந்து இனிஷியலா தெரியுமா அப்படின்னு கேட்டா நமக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் என்னன்னா டைப், டெக்ஸ்ட்னு மட்டும் தான் தெரியும் ஓகேவா. பாஸ்வேர்டு எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு கூட தெரியாது, சும்மா அவங்க போட்டிருக்காங்க நம்மளும் போடுவோமே அப்படின்ட்டு. இப்ப நான் ஃபர்ஸ்ட் நேம்ன்ற இடத்துல வந்துட்டு நான் ஒரு ஃபீல்டை கிரியேட் பண்ண சொன்னா நீங்க டைப் ஈக்குவல் டு பாஸ்வேர்டுன்னு கிரியேட் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்க. டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் அப்படின்றா அந்த பேசிக் நாலேஜ் நமக்கு வரணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு 1 வீக் அதுல 1 வீக்கா ஸ்பெண்ட் பண்ணுவோம், அதுக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணிருப்போம் கரெக்டா. ஏன்னா நீங்க ஒரு மினி ப்ராஜெக்ட் மாதிரி ஒண்ணு பண்ணி அதை ஆஷா மேம் கிட்ட காமிச்சு அதுக்கு ஒரு 15 days கிட்ட ஆயிடுச்சு இல்ல, கரெக்ட். நம்ம ஒரு 1 வீக் டைம் கொடுத்து டீம்லாம் ஸ்பிளிட் பண்ணி கொடுத்தோம். ரீசன் என்னன்னா உங்களுக்கு அந்த விஷயம் தெரியணும், இதெல்லாம் ஃப்ரண்ட் எண்ட் தான் ஓகேவா. இதை வச்சுக்கிட்டு டைரக்டா நம்ம டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்ண முடியுமானா முடியாது. அதுக்கு எப்படியும் ஒரு தேர்ட் பார்ட்டி புரோட்டோகால் தேவை ஓகேவா. எக்ஸாம்பிள் நீங்களே எடுத்துக்கோங்களேன், நீங்க காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரியாக்ட் ஜேஎஸ் அப்படின்னு இருக்கும்போது படிக்கலாம், யூடியூப்ல வச்சுட்டு படிக்கலாம். ஆனா அந்த அளவுக்கு ஒரு எஃபிஷியன்டா கரெக்டான வேல நம்ம போவோமா அப்படின்றது தெரியாது ஓகேவா. இதுவே ஒரு மிடில்வேர்னா நானே வச்சுக்கோங்களேன், இப்ப நான் இருக்கவே இந்த இடத்துல இருந்து இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும் ஓகேவா. ஒரு 3 மாசத்துல பண்ண வேண்டிய விஷயத்த நம்ம எல்லாமே 1 monthல பண்றோம். ஸோ பர்டிகுலரா எந்த ஒரு விஷயத்த பண்றதுக்கும் நமக்கு வந்து ரியாக்ட் ஜேஎஸே எடுத்துக்கோங்க. ஒரு ஏபிஐ ஹிட் பண்ணும்போது ஒரு தேர்ட் பார்ட்டி மிடில்வேர் தேவைப்படுச்சு. என்ன மிடில்வேர் அது மறந்து போச்சு. சூப்பர், ஆக்சியஸ் வந்து யூஸ் ஆகுச்சு. அதே மாதிரி நம்ம ரீடெக்ஸ் கூட கனெக்ட் பண்ணும்போது ஒரு மிடில்வேர் தேவைப்பட்டுச்சு. சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. நான் அப்படியே ரியாக்ட் ரீடெக்ஸ் மிடில்வேர் ரியாக்ட் தேங்க்ஸ் ரீடெக்ஸ் டங்க் கனெக்ட் ரீடெக்ஸ் டங்க் மிடில்வேர்னாலே ரீடெக்ஸ் அந்த டங்க் மட்டும் தான் சொல்லணும் சரியா. அந்த மிடில்வேர் நமக்கு தேவைப்படுச்சு. சோ இந்த விஷயத்தெல்லாம் டே பை டே நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு காம்போனன்ட்டை கிரியேட் பண்ணியாச்சு. அதுக்கு வந்து எசென்ஷியலா நமக்கு என்ன தேவைன்னா ஒரு பூஸ்ட் அப் டெம்ப்ளேட் நம்ம வேணும் ஓகேவா. ஃபர்ஸ்ட்னா என்கிட்ட யோகலட்சுமி கேட்கற ஒரு கொஸ்டின் என்னன்னா, ப்ரோ நீங்க வந்து ஒரு காம்போனன்ட்டை எடுக்க சொல்றீங்க, நீங்க தான் நினைக்கிறேன் பூஸ்ட் அப் டெம்ப்ளேட் எடுக்க சொல்றீங்க, காம்போனன்ட்டா கிரியேட் பண்ண சொல்றீங்க, கிரியேட் பண்ணியாச்சு. அதை எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு app.jsல போட்டு ஒரு அவுட்புட் பார்க்கணும், சந்தோஷமா இருக்கு. ஆனா அந்த பூஸ்ட் அப் டெம்ப்ளேட் நாங்க பண்ணதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. கரெக்ட் தானே யோகா? நீங்க தானே கேட்டீங்க? ஆமா ப்ரோ, நான் தான் கேட்டேன். சோ அவங்க கேட்கும்போது எனக்கு தோணுச்சு, ஓகே இந்த அளவுக்கு ஒரு சில பேருக்கு என்னன்னா அவுட்புட் கிடைச்சா அப்பாடா நானே இதை பண்ணிட்டு பாத்தியா அப்படின்ற மாதிரி இருக்கும். ரீசன் என்னன்னா நம்ம அந்த விஷயத்த எதுவுமே பண்ணவே கிடையாது. நம்ம என்ன பண்ணோம்னா காம்போனண்டா பிரிச்சோம். ஹோம் தனியா, ஹெட்டர் தனியா, பேஜஸ் தனியா, கான்டாக்டஸ் எல்லாமே தனித்தனியா பிரிச்சு அதை எந்த இடத்துல சேர்க்கணும் அப்படின்ட்டு. எனக்கு என்னன்னா உங்களுக்கு அந்த பிரிச்சு சேர்க்கறீங்க தெரியுமா, அதுவே ரியாக்ட்ல ஃபர்ஸ்ட் பெரிய விஷயம் தான் ஓகேங்களா. ஏன்னா ஏகப்பட்ட எரர் வரும், உங்களுக்கே தெரியும். ஆனா போடா ஸ்டைல்னு ஒரு விஷயம் இருக்கு, அதுல ஏதோ இப்படி கொடுத்தாதான் அது ஒர்க் ஆகுமா. அதே மாதிரி இமேஜ், அதே மாதிரி ஒரு இன்புட் டைப் வந்து ஒழுங்கா க்ளோஸ் பண்ணலன்னா என்ன ப்ராப்ளம் வரும். கிளாஸ் காம்போனன்ட் கிரியேட் பண்ணா கண்டிப்பா அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். எனக்கு என்னன்னா உங்களுக்கு அந்த பூஸ்டர் டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்ணா ஈஸி ஒரு விஷயம், எனக்கு வந்து இத்தனை விஷயத்த நீங்க ரிசால்வ் பண்ணி அதை பண்ணீங்க அப்படின்றதா நான் உங்ககிட்ட அகைன் அண்ட் அகைன் சொல்றது ஓகேவா. சோ ஃபர்ஸ்ட் காம்போனன்ட்டை கிரியேட் பண்ணும். செகண்ட் வந்து இதோ பாருங்க, அதை கூட நோட் பண்ணி வச்சிருந்தேன். பெரிய விஷயம், உனக்கு இதுல டவுட் வேற, இதுல உட்காந்து டைப் பண்ணிருப்பாங்களா, அந்த டெக்னாலஜி எல்லாத்தையும் நோட் பண்றது கிடையாது நாய்க்குட்டி. ஓகே, இதை நான் எப்பயுமே ஸ்டிக்கி நோட் யூஸ் பண்ணுவேங்க. ஸ்டிக்கி நோட்ஸ் மூலமா தான் நான் உங்களுக்கு எதா இருந்தாலும் அனுப்புனேன்.
நார்மல் டெக்ஸ்ட்னா அப்படியே பண்ணிடுவேன், பெரிய விஷயம்னா இப்படிதான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம HTML பேசிக், CSS பேசிக் வந்து பாத்துக்கிட்டோம். இது எதுக்காக அப்படின்னா, கண்டிப்பா நம்ம பூஸ்டப் இப்ப பண்ணும்போது கூட குணா ஒரு சில CSS சேஞ்ச்லாம் பண்ணியிருந்தான். அவனுக்கு தெரியும், ஓகே இன்ஸ்பெக்ட் பண்ணி எந்த இடத்துல சேஞ்ச் பண்ணணும் அவனுக்கு வந்து அந்த பேசிக் ஐடியா கிடைச்சிச்சு. இது இல்லாம டைரக்டா அவனை ரியாக்ட்ல எடுத்துன்னு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த டிசைனாவே இருந்திருக்காது. அது இப்ப வந்து அட்மின் டெம்ப்ளேட்ல இருந்து வெளியே போயிருக்கும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அட்மின் டெம்ப்ளேட்ல தான் இருக்கு. ஆனா அவனுடைய டிசைன் சேஞ்சஸும் அந்த விஷயத்துக்குள்ளார இருக்கு. ஓகேங்களா? அதனாலதான் இதை கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஜாவா ஸ்கிரிப்ட் உங்களுக்கு நார்மலாவே தெரியும். நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் வேலிடேஷன் வந்து ஓல்டுல வந்து எப்படி பண்ணுனா, ஒரு ஐடியை வச்சோ இல்ல நேம், கிளாஸ் நேம் இதை வச்சு பண்ணிட்டு இருந்தோம். இப்ப லேட்டர் டேஸ்ல ரியாக்ட்ல நம்ம எப்போ வந்தோமோ எதை வச்சு பண்றோம்னா ஸ்டேட் வேரியபிள் வச்சு நீங்க பண்ணீங்க. கரெக்டா? எஸ் சார். Yes, sir. கரெக்ட் ப்ரோ. ஓகே, யாராவது ஒருத்தவங்க சொன்னாலே சந்தோஷம் தான். ரியாக்டுக்குள்ள வந்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா காம்பனன்ட் கிரியேஷன். அது உங்களுக்கு வந்து இப்ப பண்ண சொன்னா ஈஸியா பண்ணிடுவீங்க. அவ்வளவுதானே ப்ரோ, ஒரு HTML டெம்ப்ளேட் பிரிச்சு போடணும், அவ்வளவுதானே, விடுங்க நான் பாத்துருவோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்ப அதுக்கப்புறம் ஃபார்ம் வேலிடேஷன், அதுவுமே ஈஸியா பண்ணிடுவீங்க. கிளிக் பண்ணும்போது வரணும், ஆன் சேஞ்ச் பண்ணும்போது மறையணும் அப்படின்னீங்கன்னா அது வந்து இப்ப ஈஸியா இருக்கும். அதே மாதிரி ரவுட்டர் நான் பெருசா எடுத்துட்டு போலாம்னு நினைச்சா நீங்க சப்பையா முடிச்சு விட்டீங்க. சரி அவ்வளவுதானே, வேற ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டீங்க. அவ்வளவுதான், ரவுட்டரும் முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் ரீடெக்ஸ். இப்ப ரீடெக்ஸ்ல யாருக்காச்சும் ஏதாவது ஒரு இடத்துல டவுட் இருக்கா? இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்காக தான் கேட்டேன். ரீசன் என்னன்னா, நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் வந்தோம். இதை தான் நீங்க ரெஸ்யூம்ல ஆட் பண்ணணும். நான் எதுக்காக போன டைம் நான் எடுத்து போட்டது என்னன்னா, என்னென்ன விஷயத்த நம்ம சின்ன சின்னதா பண்ணோம், சர்வர் சைடு ரெண்டரிங், இதெல்லாம் வந்து நம்ம ரெஸ்யூம்ல போடணுமானா அதெல்லாம் தேவை கிடையாது. டெக்னிக்கலா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் போடும்போது கூட ஆஷா மேம் சொன்னாங்க, ஓ இவ்வளவு டெக்னாலஜி தெரிஞ்சுக்கிட்டாங்களே அப்படின்ட்டு. அவ்வளவு விஷயம் நம்ம ஒர்க் பண்ணும்போது இருந்துச்சு. நம்ம அதை போகும்போது போற போக்குல அதை நம்ம பார்த்தோம் அப்படின்றத சொல்றதுக்கு தான் போட்டேன். இதெல்லாம் உங்களுடைய ரெஸ்யூம்ல ஆட் பண்ணணும். இது எல்லாமே என் ரெஸ்யூம் எடுத்து காட்டுறேனே, மலை மாதிரி தான் இருக்கும். பலகார பாவி, ஏண்டா நான் இங்க இந்த கிளாஸ் நடத்திட்டு இருக்கேன், எனக்கு இங்க சேட் பண்ணிட்டு இருக்க. ஓகே, இந்த விஷயம் தான் நம்ம இப்ப பண்ணிட்டு இருக்கு. இந்த விஷயத்தை தான் நம்ம இப்ப ஆட் பண்ணணும், ஸ்கில்ஸ். நான் இந்த ரெஸ்யூம் மாடல வந்து ஒரு 4 பேருக்கு சென்ட் பண்றேன். அவங்க வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 5 ரெஸ்யூம் வச்சிருக்கேன். ஓகேங்களா? அது இன்னும் ஒரு 2 months ஆகட்டும். 2 months ஆனதுக்கு அப்புறம் நான் எல்லாத்தையுமே இங்க வச்சிருக்கேன் பாருங்க. எல்லாத்துக்குமே உங்களுக்கு அப்படியே எப்போ உங்களுக்கு ரெஸ்யூம் தேவையோ அப்போ வந்து நான் அனுப்புறேன். சோஃபர் நான் சொல்ற வரைக்கும் இந்த டெக்னாலஜி எல்லாம் ஆட் பண்ணி எதுவும் பண்ணிடாதீங்க. அதாவது நம்ம காலேஜ்ல கேட்பாங்க, ஸோ எதுவும் பண்ணிடாதீங்க. நீங்க இப்போதைக்கு என்ன தெரியுமோ, காலேஜ்ல என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை மட்டும் பண்ணுங்க. HTML CSS பேசிக் வந்து தாராளமா போட்டுக்கலாம், அது தப்பு கிடையாது. மற்றபடி இதெல்லாம் ஆட் பண்ணிடாது, எல்லாம் ஒரு காரணம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி விஷயத்த தான் நீங்க ஆட் பண்ணணும். இப்ப நீங்க இந்த விஷயத்துல எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல போயிட்டு நான் API போஸ்ட்மேன் யூசேஜ்னா தெரியும் அப்படின்னு சொன்னா சிரிப்பானுங்க, பார்த்து அப்படியாப்பா அப்படின்னு சிரிப்பானு. ஆனா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து அந்த போஸ்ட்மேன்னா என்னன்னு தெரியறதுக்கு அதுல எவ்வளவு மெத்தட் இருக்கு அப்படின்ற மாதிரினா நீங்க பாத்துக்கலாம். உங்களுக்கு தெரியும்ல எந்த இடத்துல போய் மெத்தட் சேஞ்ச் பண்றது அப்படின்னா தெரியும்ல கைஸ்? எஸ் சார். சரிப்பா, மொட்டை ராஜேந்திர மாதிரி பேசாது. இந்த விஷயத்தை எல்லாமே நம்மளுடைய ரெஸ்யூம்ல ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அதனாலதான் நான் சொன்னேன், ஜோக்ஸ் அபார்ட் இதை ஃபுல்லா உங்களுடைய இதுல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட் டைம் போடும்போது நான் ஒரு சில விஷயத்த வந்து மறந்துடலாம், கண்டிப்பா மறப்பேன். ஓகேங்களா? அதனால நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் நான் நெக்ஸ்ட் டைம் ரெஸ்யூம்ல வந்து இந்த டெக்னாலஜிலாம் ஆட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது யாருன்னாலும் சொல்லலாம், ப்ரோ இந்த டெக்னாலஜி ஒண்ணு இருக்கு, நீங்க ஏன் மிஸ் பண்ணீங்க அப்படின்ட்டு தாராளமா கேட்கலாம். நமக்கு இதுல இருக்கிறது எல்லாமே
என்ன சொல்றதுன்னா வேல்யூ ஆடட் தான். ஓகேங்களா? ஸோ எதையுமே மிஸ் பண்ண தேவையில்ல. இதெல்லாம் ரெஸ்யூம்ல ஆட் பண்ணிக்கலாம். அதனால தான் எடுத்து போட்டிருந்தேன். நோட் பண்ணாதவங்க தயவு செஞ்சு எடுத்து என்ன சொல்றது லைஃப்னே ஒரு ஃபோல்டர் போட்டு அதுல போயிட்டு டெக்னிக்கல் இல்ல டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு அதுல போட்டு வைங்க. அது கரெக்டா ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணுங்க. சலாம் அலைக்கும் பாய். சரிங்களா? புரியுதா புரியலையா? ஓகே சார். எஸ் சார். சரிமா சரிமா. ஓகே, நம்ம இந்த இதுக்கு போயிடுவோம். எங்க வந்தோம்? ஜெயவேல் நீங்க சொன்னது கரெக்ட். Node.js அப்படின்னு சொல்லிட்டு பேக் எண்ட் தான் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கான ரீசன் என்னன்னா, இதன் மூலியமா தான் நம்ம டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? டேட்டா பேஸை கனெக்ட் பண்ற எல்லா விஷயத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம்னா பேக் எண்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம். அது என்ன பேக் எண்ட் அப்படின்னா, நார்மலா இந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஃப்ரண்ட் எண்ட் லைப்ரரினா என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பேஜை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துரும். இப்போ இந்த விஷயத்தையே பாருங்களேன், நம்ம இது வரைக்கும் அட்மின் பேனல் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இந்த அட்மின் பேனல்ல நான் இங்க சப்மிட் கொடுத்தா இந்த எரர் வருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நான் இதை சேஞ்ச் பண்றேன். சேஞ்சும் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்னுடைய என்னடா ஏச்சாமி என்னாச்சு? பக்கி குழந்தை வருது. வாட் இஸ் திஸ்? யாரா பண்ணது இது? ஏன் ஓர வஞ்சனை இதுக்கு மட்டும்? கொலகாரப்பாவி. சரி ஓகே, ஒன்றும் தப்பு கிடையாது. எங்கேயா ஐடி மிஸ் ஆயிருக்கும், இல்லை நேம் பாஸ் பண்ணுறது தப்பாக இருந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு. இதை நான் ஆட் பண்ணி வச்சுட்டு திருப்பி நான் வேற ஏதாவது ஒரு பேஜ் பண்ணால் இது இந்த இடத்துல இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்காது. ரீசன் என்னன்னா, இது வந்து இந்த ஃப்ரண்ட் எண்ட் லைப்ரரியில ஒரு சும்மா இருக்கே தவிர்த்து டேட்டா பேஸ்ல இருந்து நான் எதுவும் எடுத்துட்டு வரல. டேட்டா பேஸ்ன்றது என்னன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி அது ஒரு கண்டெய்னர். ஓகேவா? அங்க நமக்கு எந்தெந்த விஷயம்னா தேவையோ அந்தந்த விஷயத்த வந்து போஸ்ட் பண்ணி வைப்போம். எப்படி போஸ்ட் பண்ணி வைப்போம்னா, ரிலவெண்ட் நேமோட. இப்ப அட்மின் செட்டிங்ஸ்னு இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, அட்மின் செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு டேபிள் இல்லைன்னா மோங்கோடிபில பண்றதால நம்ம கலெக்ஷன்ல ஸ்டோர் பண்ணி வைப்போம். எப்பனா எனக்கு வேணுமோ அப்பனா டேட்டா பேஸ்ல இருந்து ஒரு ஏபிஐ மூலமா, இங்க பாருங்க, ப்ரொவைடிங் ஏபிஐ டு யூஐ. ஓகேங்களா? ஏபிஐ மூலமா வாங்கி நான் என்ன பண்ணுவேன்னா டேட்டாவை மேனிபுலேட் பண்ணுவேன். எக்ஸாம்பிள், நேத்து நம்ம இந்த எஃப்ஏக்யூ லிஸ்ட்டுக்கு நம்ம காமிச்சோம் தெரியுமா? இந்த லிஸ்ட் எஃப்ஏக்யூல வந்துட்டு ஒரு ஏபிஐ ஹிட் பண்ணோம். அந்த ஏபிஐ தான் இப்போ 24 காமிச்சிட்டு இருக்கு. சரிங்களா? அந்த வாங்கின டேட்டாவை இங்க நான் மேனிபுலேட் பண்ண போறேன். அந்த டேட்டா வந்து எப்போ வேணாலும் மாறலாம். யூசர் போயிட்டு சேஞ்ச் பண்ணலாம், இல்லை அட்மின் வந்துட்டு அதை டீஆக்டிவேட் பண்ணி வைக்கலாம், ஏகப்பட்ட விஷயம் பண்ணலாம். ஸோ பேஸ்ட் ஆன் ரெஸ்பான்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம இங்க என்ன பண்ணுவோம்னா நம்ம அந்த டேட்டாவை காட்டுவோம். இப்போ 2 டேட்டா இருக்கு. அட்மின் நான் வந்து என்ன சொல்றேன், இந்த அட்மின் எல்டி எனக்கு வேணான்னு சொல்லிட்டு நான் இன்ஆக்டிவ் பண்ணிவிட்டா இது வந்து டேட்டா பேஸ்ல என்னன்னு போய் ஸ்டோர் ஆகும்னா, இந்த 2வது ஐடி வந்து இன்ஆக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு அட்மின் நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. ஸோ அதை நம்ம ரீசேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரும். ஸோ அகைன் நமக்கு ஒரு ஏபிஐ வரும். அந்த ஏபிஐல என்ன வரும்னா எஃப்ஏக்யூ லிஸ்ட் ஒன்னே தான் வரும். நம்ம என்ன பண்ணணும், இதை மட்டும் தான் காட்டுவோம். எக்ஸாம்பிள், இதை காட்ட மாட்டோம். இந்த விஷயம் இருக்காது, இந்த விஷயம் தான் இருக்கு. புரியுதுங்களா? இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா, ஒரு டேட்டா பேஸ் மூலமா ஒரு தேர்ட் பார்ட்டி மிடில் வேரை யூஸ் பண்ணி நம்ம வந்து யூஐக்கு வந்து எடுத்துட்டு வந்து காட்டுவோம். எக்ஸாம்பிள், இந்த இடத்துல பேக் எண்டா யூஸ் ஆகிறது தான் Node.js. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க இருந்து கொடுக்குற டேட்டாஸ், இங்க இருந்து நீங்க இப்ப லிஸ்ட்னு கேட்டீங்கன்னா இங்க இருந்து பார்க்கும் சர்வர் கிரியேஷன். இதை நான் லேட்டரா சொல்றேன். சர்வர் கிரியேஷன் இது வந்து எக்ஸ்எம்எல். ஓகே, இந்த Node.js என்ன பண்ணுன்னா, டேட்டா பேஸ்ல எந்தெந்த டேபிள்லாம் இருக்கோ அதை மேனிபுலேட் பண்ணி கிரியேட்டிங் ரெஸ்ட் ஏபிஐ. இப்ப எஃப்ஏக்யூ லிஸ்ட் கேட்கறனா எஃப்ஏக்யூ லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூஆர்எல் கிரியேட் பண்ணி அந்த யூஆர்எலுக்கு ரிலவெண்டான இன்ஃபர்மேஷன், ரிலவெண்ட்னா எஃப்ஏக்யூ டேபிள்ல எஃப்ஏக்யூ எதுனா ஆக்டிவா இருக்கோ அந்த டேட்டாஸ் எல்லாம் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கோடிங் அப்படின்னு சொல்லுவோம். எஃப்ஏக்யூ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எஃப்ஏக்யூ டேபிள் வேர் ஸ்டேட்டஸ் ஈக்குவல் டு ஆக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு எடுப்போம். அப்படி எடுக்கும்போது நமக்கு என்ன வரும், ஒரு 10 ரெக்கார்டு வரும். 10 ரெக்கார்டையும் நம்ம எப்படி அனுப்புவோம்னா ரெஸ்ட் ஏபிஐ.
ரெஸ்ட் ஏபினா ரெஸ்ட் ஏபினா இதுதான் ரெஸ்ட் ஏபி. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று வச்சுப்போம். ஸ்டேட்டஸ் வந்து சக்சஸா ஃபெயிலியரா அப்படின்ட்டு டேட்டா வந்து நம்ம ரிசல்ட் வச்சுக்கலாம், அவுட்புட் வச்சுக்கலாம், எது வேணாலும் வச்சுக்கலாம். இதை வந்து ஆப்ஜெக்டா நம்ம அனுப்புவோம். இதை தான் நம்ம ரெஸ்ட் ஏபி சொல்லுவோம். இந்த ரெஸ்ட் ஏபியை பத்தி நேற்றே ஓவரா பேசிட்டதால அடுத்த இதுக்கு போயிடுவோம். ஓகே, கிரியேட்டிங் ரெஸ்ட் ஏபி. அதுக்கப்புறம் தேங்காய் பேஸ். இந்த டேட்டா பேஸை பார்க்கணும். இந்த டேட்டா பேஸ் என்னன்னா, நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி டேட்டாஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு இடம். இந்த இடத்துல டேட்டா பேஸ் ஸ்டோர் பண்ணி வச்சிரும். ரெஸ்ட் ஏபிஐ மூலமா நமக்கு தேவையான விஷயத்த மட்டும், எனக்கு எல்லா டேட்டாவையும் எடுத்து ஃபர்ஸ்டே கொடுத்துட்டுனா அவங்களுக்கு தேவையானது அவங்களே பிரிச்சுப்பாங்கல்ல, அப்படின்னா பண்ணக்கூடாது. அப்படி பண்ணா வெப் அப்ளிகேஷனோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அடி வாங்கும். ஸோ எது வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கணும், மற்றதெல்லாம் அது அங்கேயே இருக்கட்டும், நம்ம எப்போ கேட்குறோமோ அது கொடுக்க போகுது. ஓகேங்களா? இதுதாங்க நோட் ஜேஎஸ். இப்போ புரிஞ்சிடுச்சா ரியாக்ட் ஜேஎஸ்னா என்னது, நோட் ஜேஎஸ்னா என்னது, டேட்டா பேஸ்னா என்னதுன்ட்டு? Still anyone have doubts? Please ask me. சூப்பர், நல்லா இருக்கு இது. யாருக்கும் டவுட் இல்லைன்னா அமைதியா இருந்தா நல்லா இருக்கு. நான் சார் நோ சார் பார்த்துட்டே கத்திட்டு யாராவது ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கும், அவங்க கேட்கலாம். சரிங்களா? அதனால இப்ப யாருக்குமே டவுட் இல்லை. ஸோ நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா டைரக்டா நோட் ஜேஎஸ்க்கு மூவ் ஆக போறோம். அதுக்கு முன்னாடி சர்வர் கிரியேஷன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இது என்னது அப்படின்னா, நோட் ஜேஎஸ் வந்து என்னன்னா, நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நோட் ஜேஎஸ்ல வந்து ஏகப்பட்ட ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நோட் ஜேஎஸ்ஏ என்ன சொல்லுவாங்கன்னா, அது ஒரு சர்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்வர்னா என்னன்னா, நம்ம டெக்னிக்கல் டைம்ல சொல்ற மாதிரி தான். அதுல வந்து எல்லா விஷயமும் இருக்கும். உங்களுடைய ஓன் HTTP சர்வர் அங்க கிரியேட் பண்ணிக்கலாம். நோட் ஜேஎஸ்ல கிரியேட் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ணி ஆகணும். ஓகேவா? வேறஸ் நீங்க பைத்தான் ஆகட்டும், பைத்தான் எனக்கு ஐடியா கிடையாது. PHPல வந்து பாத்தீங்கன்னா சர்வர்னா கிரியேட் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதுக்கு வந்து நம்ம வெப் ஹோஸ்டிங் தான் ரெக்வஸ்ட் பண்ணும் டு கிரியேட்டிங் அ நியூ சர்வர். ஓகேவா? ஆனா நோட் ஜேஎஸ்ல வந்து அது லோக்கல் ஹோஸ்டே ஒரு சர்வர் மாதிரி. சர்வர்னா உங்களுக்கு மேக்சிமம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம இப்போ கோடிங்குள்ள போவோம், அப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? ஒரு விஷயத்துக்கு அமைதியா இருக்கலாம், எல்லா விஷயம் காதல வந்துச்சா? சரி, ஓகே. எப்பயும் போல ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். இது வரைக்கும் கவனிக்காதவங்க கவனிச்சுக்கோங்க. IFET இதுதான் நம்ம நடந்து வந்த பாதைகள், பார்த்துக்கோங்க. விழுந்து கும்பிட்றாடி. ஓகே, இதுல நோட கிரியேட் பண்ணுவோம். CLS இருக்கு. ஓகே, நோட் POCன்ற ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், இங்கே கிரியேட் பண்ணிருக்கலாம் சும்மா. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நோடை எப்படி ஸ்டார்ட் பண்றது? ஃபர்ஸ்ட் கமாண்ட், ஆமா இதை போய் காப்பி, npm init. இதுதான் ஃபர்ஸ்ட். இது நம்ம ரியாக்ட்ல வந்துட்டு எப்படி ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுவோம்னா, கிரியேட் ரியாக்ட் ஆப் ஃபாலோயிங் பை ஃபோல்டர் நேம், சாரி ப்ராஜெக்ட் நேம் வச்சு கிரியேட் பண்ணுவோம். கரெக்டுங்களா? அதே மாதிரி இப்போ நம்ம நோட் ஜேஎஸ் கிரியேட் பண்ணும்போது npm ஸ்பேஸ் init. ஓகே, இந்த மாதிரி கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா, package.json நம்ம ரியாக்ட்ல யூஸ் பண்ணுவோம் தெரியுமா, அந்த ஃபைல் வந்து ஒன்று இனிஷியேட் பண்ணும். இப்படி கொடுக்கும்போது அது வந்து ஒரு சில விஷயத்த கேட்கும். பேக்கேஜ் நேம் என்னது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது கொடுக்கறதா இருந்தா கொடுக்கலாம், உங்க பேர் கூட கொடுக்கலாம், தப்பு கிடையாது. எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் என்டர் அடிக்கிறேன். வெர்ஷன் வந்து இனிஷியலா 1.0 தான் ஸ்டார்ட் ஆகும். டிஸ்கிரிப்ஷன் வந்து என்ன பண்ணலாம், கிரியேட்டிங் ரெஸ்ட் API. இது கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்க எல்லாத்துக்குமே என்டர் அடிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. என்ட்ரி பாயிண்ட் வந்து index.js. சத்தியமாக டெஸ்ட் கமெண்ட் வேணாம், கிட் ரெபாசிட்டரி இல்லை இப்போதைக்கு இல்லை. கீவேர்ட்ஸ் வந்து ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஆத்தர் வந்து IFET. லைசன்ஸ் தேவையில்லை. இப்படி கொடுத்துட்டோம்னா அது என்ன கேட்கும், சொன்னதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்கும்.
எஸ் அப்படின்னு அடிச்சிட்டிங்கன்னா இப்போ போய் பார்த்தீங்கன்னா உங்கள் நோடு பிஓசியில் பேக்கேஜ் அப்படின்னு வந்து கிரியேட் ஆகிடுக்கும். நம்மளுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னதுன்னா அதை போய் நம்ம ப்ராஜெக்டில் லிங்க் பண்ணிக்கணும். எங்கடா இருக்கு? இப்போ போய் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்தோமோ அதெல்லாம் இங்கே வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேலே நம்ம ஒரு பேக்கேஜ் ஆட் பண்ணும்போது அது என்ன பண்ணுன்னா டிபெண்டன்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இப்போதைக்கு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எந்த டிபெண்டன்சி இல்லை, இது வந்து எதையுமே டிபெண்ட் பண்ணிடல, அப்படியே இருக்கு. டிபெண்டன்சின்றது என்னன்னா ஆக்சஸ் யூஸ் பண்ணுவோம், ஸ்வீட் அலர்ட் யூஸ் பண்ணுவோம், மேபி எக்ஸ்பிரஸ் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்க ஆட் பண்ண அது ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட்ல இனிஷியலா இவங்க தான் இருந்தாங்க, அகைன் வந்து அவங்க டெவலப்பர் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த டிபெண்டன்சிஸ்லாம் ஆட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க, டெக்னிக்கல்ல கேட்பாங்க எதுக்காக டிபெண்டன்சிஸ்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்மளுடைய ஏபிஐ கிரியேட் பண்ண போறோம். இவன் என்ன நமக்கு ஏபிஐ கிரியேட் பண்ணி கொடுக்கறது, நம்ம ஓனா கிரியேட் பண்ணிப்போம். ஓகேவா? என்ன சார் பேச்சுல ஆணவம் தெரியுது அப்படின்றீங்களா? ஓகே ஓகே. நோட் ஜேஎஸ்ல ஆர்கனைசேஷன் போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எப்படி சர்வர் கிரியேட் பண்றது அப்படின்னு இருக்கும். இந்த கோடை நீங்க கூச்சப்படாம காப்பி பண்ணிக்கலாம். ஏன்னா இது வரைக்குமே நாங்களும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். காப்பி பண்ணி எப்படி ஃபைல் கிரியேட் பண்றதுன்னு மட்டும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா நம்ம எல்லா இதுலயுமே பண்றதுதான். அரிச்சுடி எழுதும்போது ஆ போடுற மாதிரி ப்ரோக்ராமிங்னாலே ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ற ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் என்னவா இருக்கும்னா ஹலோ வேர்ல்ட் அப்படிதான் இருக்கும். ஸோ நம்ம அதே விஷயத்த இருக்கீங்களே போறதா சொல்லிட்டு போகலா. 19 பேரா? எஸ் வந்துட்டியா சைத்தானே? ஓகே, நம்ம இப்ப நியூ ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிப்போம். இதுக்கு நேம் வந்து சர்வர்னே வச்சுக்கலாம், ஏன்னா சர்வர் தானே பண்ண போறோம். சரின்னு சொல்லிட்டு சர்வர் வச்சாச்சு. அவ்வளவுதானா அப்படின்னா முடிஞ்சு போச்சு. நம்ம நார்மலா ரியாக்ட்ல என்ன பண்ணுவோம், இம்போர்ட் பேக்கேஜ் நேம் ஃப்ரம் டேஷ் அந்த சம்திங் கொடுப்போம். இங்க எப்படி யூஸ் பண்ணனா கான்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கேஜ் நேம் ரெக்யூர் வந்து யூஸ் பண்ணுவோம். டிஃபரன்சியேஷன் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரியாக்ட் கம்ப்ளீட்டா வேற, நோட் ஜேஎஸ் கம்ப்ளீட்டா வேற. அதுக்குன்னு ஒரு ஓன் ப்ரோட்டோகால்ஸ் இருக்கும். இட்ஸ் லைக் ரூல்ஸ் அண்ட் பர்மிஷன்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த சேம் வே நோட் ஜேஎஸ்லயும் நமக்கு வந்து அதுக்குன்னு ஒரு சர்டைன் ப்ரோட்டோகால்ஸ் இருக்கும். ஸோ நம்ம அதை தான் ஃபாலோ பண்ணணும். நார்மலா கிளாஸ் காம்பனண்ட் எல்லாம் கிரியேட் பண்ணும்போது எக்ஸ்போர்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இங்கேயும் நம்ம எக்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுவோம், ஆனா யூஸ் பண்றது வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. ரியாக்ட் இதுக்கு மேல கொஞ்சம் அப்படியே தள்ளி வச்சிருங்க, ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருங்க. அவன் கூட ஆரம் பேசக்கூடாது, ஆரம் பாடக்கூடாது. இதுக்கு மேல நோட் ஜேஎஸ் தான் ஒரு 3 days, அதுக்கப்புறம் ரெண்டுமே கமெண்ட் பண்ணி தான் ஒர்க் பண்ணுவீங்க. ஓகேங்களா குணா? ஓகேவா? ஓகேங்க சார். என்னடா குணா லேடிஸ் வாய்ஸ்ல பேசுறானே பார்த்தேன். ஓகே, இப்போ இந்த கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா எப்படி ப்ரோ இதை ரன் பண்றது அப்படின்னா கிளியர் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போறேன்னா நோடு அப்புறம் நம்மளுடைய ஃபைல் நேம் .js கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா அப்படின்னா இல்லை, நம்ம இஷ்டம். கொடுக்கறதா இருந்தாலும் ஒர்க் ஆகும், கொடுக்கலனாலும் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இப்படி கொடுத்தீங்கன்னா ஒரு இது வரும், சர்வர் ரன்னிங் அட். இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டிஃபால்ட் லோக்கல் ஹோஸ்டோட போர்ட். நல்லா ஞாபகம் வச்சுப்பேன். இதையுமே இன்டர்வியூல கேட்டாலும் கேட்பாங்க, டிஃபால்ட் போர்ட் ஃபார் லோக்கல் ஹோஸ்ட். நோட் பண்ணிக்கிறீங்களா? சரி, ஏதா பண்ணுங்க. அப்படியே டக்குன்னு ஸ்கிரீனை ஷேர் பண்ண சொல்லி அப்படியே கேட்கணும். உன்னதானா டெக்னிக்கல் கோர்ஸ் அதிகமா கேட்கணும். ஓகே, நம்ம கிரியேட் பண்ணிட்டு அது என்ன சொல்லுதுன்னா நம்ம நார்மலா லோக்கல் ஹோஸ்ட் 3000ல வந்துட்டு நம்மளுடைய ரியாக்ட் ப்ராஜெக்ட் ரன் ஆகணும். அது சேம் வே இங்கேயுமே அதே மாதிரி தான் ஒரு போர்ட் நம்பர் கொடுக்கும். ஓகேங்களா? ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா சர்வர். ஓகேவா? இது என்ன பண்ண போகுதுன்னா இதுக்கு மேல எக்ஸ்கியூஸ் மீ, இது என்ன பண்ண போதுன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம பண்ணும்போது ஒரு டேட்டா பேஸ் கூட கனெக்டிவிட்டி பண்ணி நம்ம கேட்குற விஷயத்த எடுத்து கொடுக்க போகுது. இட்ஸ் லைக் அ மிடில் வேர். ஓகே, ஸோ இப்போ நமக்கு இந்த இது ஒர்க் ஆயிடுச்சு. திடீர்னு ப்ரோ இந்த போர்ட் நம்பர்னா பார்த்தா வேற ஏதோ மாதிரி இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு ஃபீல் வரும், ஏன்னா எனக்கு வரும். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை வந்து ராமசாமி இல்லை கந்தசாமின்னு மாற்றி வைக்கிறோம், லோக்கல் ஹோஸ்ட்னே போட்டுப்போம்.
அப்பதான் நமக்கு சந்தோஷமா இருக்கும். ஓகே, இப்ப நான் லோக்கல் ஹோஸ்ட்னு மாத்திட்டேன். பட் ஆனா இங்க எதுவுமே சேஞ்ச் ஆகவே இல்லை. ஏன்னா இதுக்கு வந்து நம்ம டிஃபால்ட்டா எந்த ஒரு பேக்கேஜும் இன்ஸ்டால் பண்ண. பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன நம்ம பண்ணியிருந்தோம்னா வெறும் பேக்கேஜோட டிஸ்கிரிப்ஷன் மட்டும் தான் கொடுத்துருந்தோம். ஓகேவா? ஆனா வேற ரியாக்ட்ல வந்து அப்படி கிடையாது. நம்ம ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா ரீபில்ட் ஆகும், நம்மளுடைய பேஜ்ல ரிப்ளிக் ஆகும், ப்ரௌசர்ல ரிப்ளிக் ஆகும். ஓகே, த சேம் வே ஐ நீட் டு அச்சீவ். இங்க வந்து அதே நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னும் போது நம்ம என்ன பேக்கேஜ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நோட்மான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் இருக்கு. அந்த பேக்கேஜை யூஸ் பண்ணா ஒர்க் ஆகும். அப்படி இல்ல எனக்கு தேவையில்லை, நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பே பண்ணிக்கிறேன் அப்படின்னா Ctrl+C கொடுத்துட்டு நோட் சர்வர் அகைன் நம்ம கொடுக்கணும். அப்ப என்ன சொல்றோம்னா லோக்கல் ஹோஸ்ட் இதுல வந்து வரும். ஆனா மோஸ்டா இது கடுப்பு தான். என்ன சொல்றது, ஒரு டைம் சேஞ்ச் பண்ணிட்டு இங்க வந்து எட்டி பாக்குறது கொஞ்சம் போரா இருக்கும். ஸோ நம்ம பேக்கேஜே யூஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இங்க செக் பண்ணிடுவோம். லோக்கல் ஹோஸ்ட் 3000 ஹலோ வேர்ல்ட் வந்துருச்சு. அதுதானா அதுன்னு செக் பண்றதுக்கு ஸோ நம்ம ஒர்க் பண்றது கரெக்டான ஒரு இதில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நோட்மானை இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். போர் அடிக்கும். எப்படி இன்ஸ்டால் பண்றது தெரியுமா? தெரிஞ்சாலும் தெரியலன்னு தான் சொல்றேன். நோட்மான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ். நீங்க -G போட்டீங்கன்னா குளோபலாவே இன்ஸ்டால் ஆயிடும். ஃபர்ஸ்ட் -G போட்டு தான் இன்ஸ்டால் பண்ணும். அதுக்கப்புறம் தான் இதை பண்ணணும். கல்லு எல்லாருமே சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டுட்டே இருக்கோம் சார். என்னவோ போடா. ஓகே, இப்போ நம்ம நோட்மான் போட்டோன்னா நோட் சர்வர் கொடுக்கணுமா அப்படின்னா நோட்மான் சர்வர் இப்படிதான் ரன் பண்ணணும். நோடுன்னு ரன் பண்ணக்கூடாது. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் இதையே பண்ணுங்க, உங்களுக்கு ஒர்க் ஆயிடும். இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும். சரி, இது கரெக்டா நீங்க சொல்ற மாதிரி தான் ரன் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வரும். அப்ப என்ன பண்ணணும்? இப்ப நான் இங்க சேஞ்ச் பண்ணியிருக்கேன், சேவ் பண்றேன். அங்க பாருங்க இங்க சேஞ்ச் ஆகும். ஸோ நம்ம இங்க ரெஃப்ரெஷ் பண்ணா இங்க வந்துடும். ப்ரௌசர் ஏன் ரெஃப்ரெஷ் ஆகாதானா கேட்காதீங்க, இது சர்வர், நம்ம தான் ரெஃப்ரெஷ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு Node.js சர்வர் கிரியேட் பண்ணியிருக்கோம். இதுதான் சர்வர் கிரியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கிரியேட் சர்வர் அப்படின்னு இருக்குல்ல, இதெல்லாம் என்ன அப்படின்னா நோடோட இதெல்லாம் டிஃபால்ட் பேக்கேஜஸ். ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இப்ப இதுக்கு மேல ஒர்க் பண்ண போறோம். புரியுதா? இதுல யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட்? சரிப்பா, ஓகேடா ஓகேடா. காயத்ரி உங்களுக்கு புரியுதுங்களா? எந்த இடத்துல டவுட்டோ அப்படியே ஸ்டாப் பண்ணி அப்படியே கேளுங்க. இவங்க ஆஃப்லைன் மாதிரியே தான் காட்டுது, கேட்டா நான் இங்க தான் இருக்கேன்றாங்க. புரியுது சார். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு போறீங்க உக்காந்துட்டு உங்களுக்கு வந்து ரியாக்ட்ல கூட அதிகமா ஒர்க் இல்லை, நீங்க Node.js வந்து பட்டைய கலப்பி விடுறீங்க. ஓகேங்களா? சார். ஓகேமா, சரி ஓகே. இது பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் இதை எடுத்தோன்னே Node.jsல சர்வர் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? நான் சொன்ன மாதிரி இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து நார்மலா இந்த பேரண்ட்டை மட்டும் வச்சு பண்ண போறது இல்லை. நமக்கு எக்ஸ்பிரஸ் அப்படின்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க் மூலயமா தான் பண்ண போறோம். ஓகே, எக்ஸ்பிரஸ் ஃப்ரேம் ஒர்க்ல என்னென்ன அட்வான்டேஜஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு அட்வான்டேஜ் மட்டும் சொல்றேன். ஏன்னா அந்த அட்வான்டேஜ் தான் இப்போ நம்ம பண்ண போறோம். இப்போ நார்மலா Node.js பாத்தீங்கன்னா ரவுட்டிங் சொல்லுவாங்க. ரவுட்டிங்ல நம்ம ரியாக்ட்ல பார்த்தோமே ரவுட்டர், அது ஒரு யூஆர்எல் இருந்து இன்னொரு யூஆர்எலுக்கு போறது. என்ன ஓ இருக்கே? எஸ் சார். பாஸ்
ஸோ எக்ஸ்பிரஸை யூஸ் பண்ணா என்ன ஆகும்னா நம்ம இந்த ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே நமக்கு வந்து அது இன்னுமே சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? வேறஸ் இந்த நோட் ஜேஎஸ்ல வந்து ரவுட்டிங் இதெல்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் ஃப்ரேம் ஒர்க் வந்து இதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து அட்வான்டேஜஸ் ஏகப்பட்டது இருக்கு. நான் இனிஷியலா சொன்ன மாதிரி எல்லா விஷயத்தையும் நான் ஃபர்ஸ்டே சொல்லி குழப்ப மாட்டேன். எதை நம்ம ஒர்க் பண்றோமோ அதை சொல்லி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எக்ஸ்பிரஸ் ஃப்ரேம் ஒர்க் அந்த டூருக்கு போவோம். எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ் டுட்டோரியல் அதுவே வருது. இது இந்த மாதிரி தான் வரும். நம்ம அதெல்லாம் கண்டுக்காம வேற இடத்துக்கு போயிடும். சரி, தேவையாது. இதுவும் ரீடெக்ஸ் மாதிரி தான், கொஞ்சம் வேகமா போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் உங்களுக்கு அகைன் நான் வந்தேன்னா நம்ம ஐயா சாமி அப்படின்னு. ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஸ் வந்து ஃப்ரேம் ஒர்க் வந்து இந்த மாதிரி தான் இனிஷியேட் பண்ணோம். எக்ஸ்பிரஸ் இதை வந்து இன்ஸ்டால் பண்ணோம். ஓகேவா? இன்ஸ்டால் பண்ணிட்டு இதுதான் ரவுட்டிங் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆப் கெட், இது வந்து கெட் மெத்தடா போஸ்ட் மெத்தடா எல்லாத்தையுமே டினோட் பண்றது இந்த இடத்துல தான். ஆப் டாட் கெட் அப்படின்னு போட்டீங்கன்னா கெட் மெத்தட்னு மீனிங், போஸ்ட்னு போட்டீங்கன்னா போஸ்ட் மெத்தட். எக்ஸாம்பிள் அந்த சிம்பிள் டம்மி ஏபிஐ யூஆர்எல் உங்களுக்கு நான் அதை எடுத்தேன், விட்டேன். இங்க இருக்கு பாத்தீங்களா? இந்த விஷயத்தெல்லாம் நம்ம இப்ப பண்ண போறோம். இப்ப இதையும் நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஜேசானா டைப்பு, இந்த யூஆர்எல், இது எல்லாத்தையுமே நமக்கு கொடுக்கறதா நம்மளுடைய எக்ஸ்பிரஸ் ஃப்ரேம் ஒர்க். இது மட்டும் இல்ல, ஆடட் அட்வான்டேஜஸ் இருக்கு, போக போக சொல்றேன். சரி, ஃபர்ஸ்ட் இதை எப்படி இன்ஸ்டால் பண்றது? ஜெயவேல் ஏன்னா என்கிட்டயே வர. ஹலோ சார், சார் சொல்றாரு, பதில் ஆன்சர் ப்ளீஸ். அந்த நோட் மாடல்ஸ் npm இன்ஸ்டால் சார். npm இன்ஸ்டால், அப்புறம் -save அப்புறம் அந்த பேக்கேஜ் நேம் அப்படியே போட்டுக்கணும் சார். எக்ஸ்பிரஸ். சரிப்பா, நீ சொல்லவே நான் பண்ணேன், வேற எவன் சொல்லியிருந்தாலும் நான் கேட்டிருக்க மாட்டேன். npm இன்ஸ்டால் வந்துச்சா? நெக்ஸ்ட் இது ஒன்று கேக்குது, npm ஃபண்டுன்னு. இதை முதல்ல ரிசால்வ் பண்ணிடணும். ஸோ npm ஃபண்டு கொடுத்தா இது எங்க இருக்கா இல்லையான்னு எங்க செக் பண்றது? package.json என்ன பேசுற? ஏதோ பையன் இருக்கு பாருங்க. நம்ம சோஃபா நம்ம 2 பேக்கேஜ் யூஸ் பண்ணிருக்கோமா? டிபெண்டன்சிஸ் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே எக்ஸ்பிளைன் பண்ணல. இனிஷியலா நோட் ஜேஎஸ் பாத்தீங்கன்னா எந்த டிபெண்டன்சி இல்லாம தான் ரன் ஆகும். நமக்கு தேவை அப்படின்னு இருக்கும்போது நம்ம வந்து பேக்கேஜஸ் வந்து ஆட் பண்ணிட்டே இருப்போம். இதெல்லாம் எங்க ஸ்டோர் ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி டிபெண்டன்சிஸ்ல ஸ்டோர் ஆகும். வாட் இஸ் த யூசேஜ் ஆஃப் டிபெண்டன்சி இன் அவர் package.json? திஸ் இஸ் அ கொஸ்டின். ரெகுலரா கேட்பாங்க. இதெல்லாம் ஒரு ஆஸ் ஏ ஃப்ரெஷரா இதெல்லாம் கண்டிப்பா கேட்பாங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப்பருக்கு இந்த மாதிரிலாம் கேட்கவே மாட்டாங்க. ஓகேங்களா? ஃப்ரெஷரா கண்டிப்பா கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் என்னைக்கு டென்ஷன் ஆகும் தெரியாது, நான் அன்னைக்கு கொஸ்டின் கேட்பேன். பதில் ஒழுங்கா வரலன்னா அவ்வளவுதான், திருப்பி நான் சொல்லி கொடுத்தேன். ஓகே, அகைன் நம்ம என்ன பண்ண போறோம்? நோட்மேன் சர்வரை ரன் பண்ண போறோம். ஓகே, சரி, நம்ம அவங்க சொன்ன வழியில அப்படியே ஃபாலோ பண்ணிடுவோம். எங்க இருக்கு இது? ரீடெக்ஸ் பண்ண மாதிரி தான், ஸ்டெப் பை ஸ்டெப் தான் போவோமே. ஓகேங்களா? எக்ஸ்பிரஸ்ன்ற ஒரு விஷயத்த நான் வந்து ஆப்ன்ற ஒரு கீவேர்ட்ல வாங்கி வச்சுக்கிறேன். மோஸ்டா இது வந்து கான்ஸ்டன்டே யூஸ் பண்ணணும், வேற யூஸ் பண்ணது. கான்ஸ்டன்டா நம்ம வேரியபிளை சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேங்களா? வேறன்னு நம்ம ஃபியூச்சர்ல வந்துட்டு எக்ஸ்பிரஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்துருவோம் எங்கேயாச்சும். நீங்க கொடுக்க மாட்டீங்க, நான் கொடுத்துருவேன். ஸோ அதனால கான்ஸ்டன்ட் இதிலே யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவங்க சொன்னது பண்ணியாச்சு. செகண்ட் பாத்தீங்கன்னா ஆப் கெட் ஹலோ அப்படின்னு இருக்கு. இவங்க சர்வர்னா கிரியேட் பண்ணிருக்காங்க. இதுக்கு மேல எதுனா தேவை கிடையாது. சர்வர் அப்படியே இருக்கட்டும். ஓகே, ஆப்ன்ற விஷயத்துல எல்லாமே இருக்கும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்ப இனிஷியலா சர்வர்ல லிசன் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. இது உங்களுக்கு தெரியுது இல்ல? சர்வர் டாட் லிசன்னா சர்வர்ல அந்த லிசன்ற மெத்தட் இருக்கு, அதனால அதை யூஸ் பண்றாங்க. ஸோ நம்ம இப்ப அதை ஓவர் ரைட் பண்றோம். அதாவது நோடோட பேரண்டை யூஸ் பண்ணாம அதன் மூலியமா வந்திருக்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை வச்சு நம்ம இப்ப ரன் பண்ண போறோம். ஸோ அதுல அந்த விஷயம்னா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்சோல் ஒன்று போட்டு பார்த்துப்போம்.
கன்சோல் போட்டு தயவு செஞ்சு ரிமூவ் பண்ணிடுங்க. அது ஏதோ தங்கப்பதக்கம் வாங்குற மாதிரி வச்சுட்டு இருக்கேன். வந்துச்சு பாருங்க. இந்த ஆப்ல என்னென்ன விஷயம்னா இருக்குன்னு பாருங்க. லிசன் இருக்கு. லிசன் தான் நம்ம இப்ப இங்க யூஸ் பண்ண போறோம். லிசன் இருக்கா? ஸோ app.listen. ஸோ ப்ராபப்ளி சர்வர்லயும் அந்த லிசன் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த Node.js கொடுக்குறது. எனக்கு அது தேவை கிடையாது. நான் ஆப்ல இருக்கிறதே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு தேவையானது எது தெரியாது. ரெண்டர் செட்டிங்ஸ் ஓகே. நமக்கு தேவையானது இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ண போறது லிசன் மட்டும் தான். ஸோ app.listen இப்படி பண்ணா தப்பா தான் வரும். ஓகே, ஓகே. cannot get இப்படி அப்படின்ற மாதிரி வருது. ஏன்னா நம்ம எந்த யூஆர்எலும் சோஃபார் நம்ம எதையுமே மென்ஷன் பண்ணல. ஸோ அது அப்படிதான் காட்டும். சர்வர் போர்ட் கிரியேஷன் இந்த இடத்துல தான் நம்ம வந்து என்ன யூஆர்எல் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதை நம்ம ஃபியூச்சர்ல என்ன பண்ணுவோம்னா கான்ஃபிக் அப்படின்ற ஒரு ஃபைல்ல வச்சுக்கிட்டு கால் பண்ணுவோம். அது உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நான் அதை பண்றேன். Node.jsன்றதால ஸ்டெப் பை ஸ்டெப் நான் பண்றேன். அப்புறம் நாளைக்கு ஆஷா மேம் கிட்ட போட்டு கொடுத்துருக்கோம். என்ன மேடம் வாரான் நடத்துறான் போயிட்டே இருக்கான், ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சரி, நெக்ஸ்ட் என்ன போட்டிருக்காங்க? ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூஆர்எல் போட்டிருக்காங்க. இருந்தவே மாட்டானுங்க. ஸோ இங்க ஹலோ அப்படின்னு சொன்னா வேணாம். நமக்கு வந்து இப்ப எந்த ஒரு இதுவும் மென்ஷன் பண்ண தேவை. அப்படியே போட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஹலோ வேர்ல்டு வருதான்னு பார்ப்போம். வந்துச்சு. ஸோ நம்ம இப்ப என்ன யூஸ் பண்ணிருக்கோம்னா எக்ஸ்பிரஸ் ஃப்ரேம் ஒர்க்கை இன்ஸ்டால் பண்ண போறோம். ஓகேங்களா? இன்ஸ்டால் பண்ணிட்டு அதனுடைய விஷயத்தை எல்லாமே நான் யூஸ் பண்ண போறேன். இனிஷியலா HTTP சர்வர் மூலமா நான் பண்ணிட்டு இருந்த எல்லா விஷயத்தையும் இப்ப நான் அதை ரிமூவ் பண்ணிட்டு ஆப் அந்த விஷயத்தையுமா நான் பண்றேன். ஓகே, ஒர்க் ஆகுது. ஸோ இப்ப நான் ஒர்க் பண்றது ஃபுல்லாவே பார்த்தேன்னா எக்ஸ்பிரஸ் ஃப்ரேம் ஒர்க்கை வச்சு ஒர்க் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சும்மா ஒரு டம்மி யூஆர்எல் கிரியேட் பண்ணுவோம். அவன் என்ன கிரியேட் பண்ணிருந்தான்? எம்ப்ளாய்ஸ் API அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிருந்தோம். ஸோ நம்மளும் அதே பண்ணுவோம். எம்ப்ளாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. No record found. ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் API கிரியேட் பண்ணியாச்சு. என்ன ப்ரோ ஒண்ணுமே காணுமே அப்படி? அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் வந்து APIனா என்னன்ற ஐடியா உங்களுக்கு கிடைச்சிச்சா? இப்படிதான் API அவங்க கிரியேட் பண்ணுவாங்க. இப்ப இந்த API நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா எப்படி நான் வந்து இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணுவேன்னா இந்த மாதிரி நான் ஃபார்ம் பண்ணுவேன்னா ரூட் வந்து சும்மா உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இது நம்ம மூவ் ஆயிடும். ரூட் மெத்தட் டிஸ்கிரிப்ஷன் டீடைல்ஸ். ரூட் வந்து அவனுக்கு போட்டிருக்க அதே விஷயம் தான் இங்க எம்ப்ளாயி. ஓகேங்களா? இந்த API வெர்ஷன்னா நீங்க எதுவுமே சொல்லவே இல்லையே ஏமாத்துறீங்களா அப்படின்னா காமன் ரூட் அதெல்லாம். ஓகேங்களா? காமன் ரூட் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். காமன் ரூட்ன்றது என்னன்னா இந்த விஷயம் எல்லாமே காமன். ஓகேங்களா? எல்லா API கூடயும் நீங்க கன்கார்டினேட் பண்ணிக்கணும். கன்கார்டினேட்னா உங்களுக்கு தெரியும், ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அப்படின்னா என்ன சொல்றீங்கன்னா நீங்க API ஹிட் பண்ணும்போது URL பிளஸ் போட்டு ஜாவாஸ்கிரிப்ட்ல அப்படிதானே பண்ணுவீங்க. பிளஸ் போட்டு இந்த எம்ப்ளாயை வந்து இங்க ஆட் பண்ணிப்பீங்க. கரெக்ட் தானே இது? எஸ் சார். ஓகே. இப்ப இதோட மெத்தட் என்ன நான் இங்க டினோட் பண்றேன்னா என்னடா இது மெத்தட் வந்து நான் கெட் மெத்தட்ல தான் போட்டிருக்கேன். இது நம்மளுடைய API. இதுக்கு மேல நம்ம அவங்ககிட்டயும் போய் நிக்கணும்னு அவசியம் இல்லை. டைப் வந்து பாத்தீங்கன்னா JSON தான் அனுப்புறேன்.
ஜேசனா எங்க நீங்க ஒண்ணுத்தையும் அனுப்பலையே அப்படின்னா இதோ இங்க ஜேசன் போட்டுருவோம். ஸ்டேட்டஸ் வந்து ரெக்கார்ட் ஃபார்ம். இதுதான் ஜேசன். நான் நேத்தே சொன்னேன் ஸ்ரீனி உங்களுக்காகவே இது ஓகேவா. டேட்டா அவுட்புட் பார்த்தீங்கன்னா இல்லை ரிசல்ட்னே வச்சுப்போம். ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எம்டி. ஏன்னா இப்போதைக்கு எதுவுமே இல்லை, ஃபியூச்சர்ல நம்ம இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுவோம். வருதுங்களா? ஸோ இதுதான் நம்ம ரெஸ்ட் ஏபிஐன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அங்க ஃப்ரண்ட் எண்ட்ல எப்படி எடுப்போம் அப்படின்னா இந்த ஏபிஐ ஹிட் பண்ணிட்டு ரிசல்ட் டாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த போடுவோம். கரெக்டு தானே? ஸோ இப்போ நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னா ரெஸ்ட் ஃபுல் ரூட் அப்படின்னா நான் என்ன கொடுக்குறேன்னா ஃபுல் ரூட் உங்களுக்கு இதை நான் கொடுக்குறேன். ஆனால் ஒரு டைம் நீங்க அதை போய் அக்சஸ் பண்ண மாட்டீங்க. டிஸ்கிரிப்ஷன்னா என்னது? கெட்டிங் எம்ப்ளாயி லிஸ்ட் ஃப்ரம் எம்ப்ளாயி லிஸ்ட், அவ்வளோதான். டீடைல்ஸ், இதுல டீடைல்ஸ் என்னன்னா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும், ஸ்டேட்டஸ் இந்த இதை நான் அப்படியே காப்பி பண்ணி அங்க போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி நீங்க ரெக்கார்டே எடுத்துக்கணும். அதாவது உங்க கோடிங்ல எழுதும் போது இந்த ஏபிஐ டாட் ரிசல்ட்னு போட்டீங்கன்னா வந்துடும். நேற்று நம்ம பண்ணோம்ல டேட்டா டாட் டேட்டா அப்படின்னு கொடுத்தோம்னா பேலோட்ல இன்ஃபர்மேஷன் வந்துச்சுல, சேம் வே நம்ம அச்சீவ் பண்ண போறோம். ஸோ இதுதான் ஒரு ரெஸ்ட் ஏபிஐ கிரியேட் பண்றது. இதோ இருக்கு பாருங்க, இதை அப்படியே காப்பி பண்ணி போட்டா தான் நம்ம இப்ப நமக்கும் ஒரு ஏபிஐ கிரியேட் பண்ற ஒரு பேசிக் ஐடியா கிடைச்சிருச்சு. ஓகே, நம்மளுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த விஷயத்தெல்லாம் ஒரு போஸ்ட்மேன் ஏபிஐல போட்டு ஹிட் பண்ணணும். ஓகேங்களா? அதுதான் நெக்ஸ்ட் ஒரு பேக் அண்ட் டெவலப்பரா மோஸ்டா எது கூட ஒர்க் பண்ணுவாங்கன்னா ஏபிஐஸ் வித் ஒரு தேர்ட் பார்ட்டி பேக்கேஜ். அதாவது ரெஸ்ட் ஏபிஐயா இருக்கலாம், அட்வான்ஸ் ரெஸ்ட் கிளைண்டா இருக்கலாம், போஸ்ட் மேன் அப்படின்ற ஒரு பேக்கேஜஸ் எல்லாம் இருக்கு. அது மூலயமா ரன் பண்ணுவாங்க. நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியல, தயவு செஞ்சு ஒர்க் பண்ணுங்க அப்படின்னீங்கன்னா போயிட்டு எவனோ திட்டுறான், ஓப்பனா திட்டுறான். போஸ்ட்மேன் எல்லாரும் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கீங்களா? பண்ணாதவங்க தயவு செஞ்சு பண்ணுங்க. ஏன்னா இது பார்க்க கொஞ்சம் இதா இருக்கும், ஹெட்டா இருக்கும். ஸோ போஸ்ட்மேன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்க இருக்கா, இதுதான் போஸ்ட்மேன். இங்க என்டர் ரெக்வெஸ்ட் யூஆர்எல் இருக்கும். ஸோ என்னோட யூஆர்எல் இதுதான். இங்க என்ன மெத்தடு அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணும். ஸோ இந்த பேசிக் யூசேஜ்னா தெரியாம நான் எப்படி போஸ்ட்மேன் வந்து என்னுடைய ரெஸ்யூம்ல போடுறது அப்படின்னா தப்பு தான். ஓகேங்களா? உங்களுக்கு அந்த யூசேஜ் தெரியணும். போஸ்ட்மேன்னா என்ன, அது என்ன பண்ணும் அப்படின்ற விஷயம்னா தெரியணும். ஸோ இங்க இருக்கிற விஷயமும் உங்களுக்கு ப்ராபபிளி பரிச்சயமா இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க அதை ஆட் பண்றது தப்பு. பட் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா தெரியும் இங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது கெட் மெத்தட்னா கெட் மெத்தட், அங்க போயிட்டு போஸ்ட் மெத்தட்ல போட்டுட்டு சரி சாரை கேட்டு பார்ப்போமே அப்படின்னா வரக்கூடாது. வந்தீங்கன்னா எடுத்துரும். இப்ப நான் இதை ஹிட் பண்றேன். இப்ப நமக்கு அழகா வருது. ஸோ இதுவுமே ஓகே தான். பட் ஒரு 100 ரெக்கார்ட்ஸ் வரும்போது இது ஒரு கிளம்சியா இருக்கும். இங்க பாருங்க, காசம் மோசம் நல்லா இருக்கு. ஸோ இதுதான் போஸ்ட்மேன். ஸோ இதுக்கு மேல நோட் ஜேஸ் ஸ்டார்ட் பண்ணி வச்சு போஸ்ட்மேனை வந்து பக்கத்துலேயே வச்சுக்கோங்க, எங்கேயுமே விட்டுறாதீங்க. அதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இதை ரன் பண்ணி பாருங்க. மெத்தடு தயவு செஞ்சு மாத்துங்க. மேக்சிமம் இதுல தான் தப்பு பண்ணுவீங்க. அந்த யூஆர்எல் போடுவீங்க, சென்ட் கொடுப்பீங்க, வராது. யூஆர்எல் போடுவீங்க, சென்ட் பண்ணுவீங்க, வரல அப்படின்னு இருக்காத. மெத்தடை மாத்திக்கோங்க. புரிஞ்சவங்களுக்கு ஓகே, புரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். ஓகே, இது முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் வந்து ஓகே இதெல்லாம் பண்ணிட்டீங்க, இப்போ ஒரு போஸ்ட் ஏபிஐ பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின். இப்போ அதையுமே பண்ணிடுவோம். இப்போ நான் எங்க போஸ்ட்னே மாத்துறேன். இப்போ பாருங்க, இப்போ மாத்திட்டேன். இப்போ வந்து நான் இதை கொடுத்தேன்னா cannot get API VM version 1 employees. இது ரீசன் என்னன்னா நம்ம மெத்தடை சேஞ்ச் பண்ணியாச்சு, ஆனா நம்ம வந்து இங்க சேஞ்ச் பண்ணல. ஸோ இப்போ போஸ்ட் அப்படின்ற விஷயத்த கொடுக்கணும். கொடுத்தா வந்துடும். ஓகே, இதுவும் ஓகே, பக்காவா பண்றீங்க, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சாம்பிள் டேட்டாவை நான் கொடுக்குறேன். அதை வாங்கி எனக்கு ரெக்யூர்டா இல்லையா அப்படின்ற விஷயத்த காட்டுங்களேன்
அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதை முடிச்சதுக்கு அப்புறம் என்னன்னா இண்டிவிஜுவல் ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணணும். உங்களுக்கு தெரியும், ஏன்னா இது ஒரு சின்ன அப்ளிகேஷன் கிடையாது, பெரிய அப்ளிகேஷன். ஸோ எல்லா ஏபியும் இதுலயே போட்டு அது இதுனா பண்ணக்கூடாது. அதுக்குன்னு தனியா ரூட்ஸ் கால் பண்ணிட்டு இட்ஸ் லைக் ஆப் டாட் ஜேஎஸ்ல நம்ம எப்படி லிங்க் ஜென்ரேட் பண்ணமோ அதே மாதிரி ஒரு கண்ட்ரோலர் இருக்கும். FAQs, கான்டாக்டர்ஸ், சப்ஸ்கிரிப்ஷன், அட்மின் செட்டிங்ஸ் எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவல் ரவுட்ஸ் வந்து நம்ம கால் பண்ண போறோம். என்ன ப்ரோ இது குழப்பமா இருக்குன்னா ஈஸியா புரிஞ்சுப்பீங்க, எனக்கு தெரியும். இப்ப இனிஷியலா அப்படிதான் இருக்கும். இப்ப இதை போட்டாச்சா, இப்ப இதை வச்சு எப்படி டேட்டாஸ் எல்லாம் வாங்குறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, இதை நான் என்ன பண்றேன், இதை ஹைட் பண்ணிட்டு போஸ்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ நம்ம எப்படி டேட்டா வாங்குறது இந்த இடத்த பாருங்க. ஓகேங்களா? ஆப் வந்து எக்ஸ்பிரஸ் ஃப்ரேம் ஒர்க், போஸ்ட் வந்து ஒரு மெத்தட். ஓகே, இது வந்து டினோட் பண்ணும் என்னன்னா ஃபாலோயிங் பை நீ என்ன யூஆர்எல் கொடுக்குறியோ அந்த யூஆர்எல் நீ என்ன மெத்தட் சொல்றியோ அந்த மெத்தடுக்கு வந்து மாத்தி விடும். ஓகேங்களா? இது ஃபுல்லா புரிஞ்சு போச்சு. ஓகே, இது என்னது, இது கமா போட்டு ஏதோ போட்டிருக்காங்க யாராவன் அப்படின்னா இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா டெக்னிக்கல் டேர்ம்ல கால் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. கால் பேக்னா என்னன்னா இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு சில விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியலா நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா இது ஒரு ஃபங்க்ஷன்னே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த விஷயம் கொடுக்குறேன், இதுக்குள்ளார 2 பேராமீட்டர் இருக்கு. இது என்னது, இது REQன்னு இருக்கு, இது RECன்னு இருக்கு. இது வந்து ரெக்வஸ்ட், இது வந்து ரெஸ்பான்ஸ். நீங்க ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து ஒரு டேட்டாஸ் இப்ப கொடுக்க போறீங்க. FAQல வந்துட்டு ஒரு 3 ஃபீல்டு இருக்கு. FAQ நேம், டிஸ்கிரிப்ஷன், ஸ்டேட்டஸ். அதை 3த்தையும் கொடுக்குறீங்க. அதை இந்த Node.jsல எப்படி வாங்கி செக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குதான் என்ன சொல்லுவாங்கன்னா ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெஸ்பான்ஸ்ன்றது என்னன்னா நீ விஷயத்தை கொடுத்துட்ட, அதை நான் என்ன பண்ணிட்டு உனக்கு என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். லைக் இங்க பாருங்க, respond.send அப்படின்னா default function in app.js to sending a response to the front end library. அதாவது respond.send அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணா இது என்ன பண்ணுனா ஃப்ரண்ட் எண்டுக்கு ஒரு விஷயத்தை வந்து தெரிவிக்கும். இந்த மாதிரி விஷயம் நீங்க கேட்டிருக்கீங்க, இது வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, ரெக்வஸ்ட் எப்படி வாங்குறது, அதுக்குன்னு தனியா ஏதாவது இருக்கானா? request.body அப்படின்னு சொல்லுவாங்க. request.bodyனா என்னன்னா நீங்க உங்களுடைய ஃபார்ம் டேட்டாவை வந்து கொடுப்பீங்க. இருக்கு இப்போ எம்ப்ளாயிஸ்னு இருக்கா, உங்களுக்கு தெரியும்ல எப்படி இந்த நெட்வொர்க் டேப்பை ஹேண்டில் பண்றதுன்னு. ஓகே, இங்க என்ன மெத்தட்னு பார்த்துக்கோங்க. கெட் எம்ப்ளாயிஸ்ல கெட். ஓகேங்களா? ஸோ இங்க ஏதாவது பேராமீட்டரை பாஸ் பண்றீங்களா பார்த்துக்கோங்க. இங்க எந்த பேராமீட்டரும் நம்ம பாஸ் பண்ணல. அதாவது பாஸ் பண்றதா இருந்தால் கீழே வந்துட்டு ரெஸ்பான்ஸ் ஹெட்டர்ஸ், ரெக்வஸ்ட் பேராமீட்டர்ஸ் அப்படின்றது வரும். அதுல நீங்க என்ன டேட்டா சென்ட் பண்றீங்க அப்படின்றது ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை ஃபாலோ பண்ணி தான் இப்போ நம்ம ஒர்க் பண்ண போறோம். இப்போ நான் என்ன செய்யறேன், எம்ப்ளாயிஸ்க்கு பதிலாக ஆட் எம்ப்ளாயிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூஆர்எல் கிரியேட் பண்றேன். ஆட் எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூஆர்எல். அது எங்கன்னா இங்க இந்த இடத்துல நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஆட் எம்ப்ளாயி. ஓகேங்களா? கொடுத்துட்டு நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு 4 பேராமீட்டர். எங்கடா அது, இதுல எங்க கொடுக்கணும் அப்படின்னா எந்த இடத்துல கொடுக்கணும் வேணாம், எது குழப்பிக்கிட்டு நானே பண்றேன். ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் ஜெயவேல். ஓகேங்களா? சேலரி பார்த்தோன்னா தம்பிக்கு ஒரு போடும் 5 லட்சம் வாங்கும் போ. அப்புறம் ஏஜ் பார்த்தோன்னா 10 தான், 18. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஆட் எம்ப்ளாயி அப்படின்ற யூஆர்எல் கரெக்டாக கொடுத்தாச்சு. இந்த யூஆர்எல்லாம் கரெக்டாக பாருங்க, தப்பா இல்லாம பார்த்துக்கோங்க. இப்போ ஆட் எம்ப்ளாயி ஒரு டைம் செக் பண்ணிட்டேன். இப்போ request.body நான் போட்டு செக் பண்றேன். ஓகேங்களா? இதை எங்க கன்சோல் பாக்குறது, இதுக்கு எப்படி நம்ம பாக்குறது, இந்த இடத்துல ஓபன் பண்ணி வச்சுக்கணுமா போஸ்ட்மேன் அப்படின்னா கிடையாது. இது சர்வர்ன்றதால நீங்க இந்த இடத்துல தான் பார்க்கணும். உங்களுடைய இதை வந்து இந்த இடத்துல தான் செக் பண்ணணும்.
ஸோ இப்போ ஹிட் பண்ணும்போது வரும் அன்டிஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரர் வருது. எரர் இல்லை, நீங்க கொடுக்கறது என்னன்னே அதுக்கு புரியல. ஏன்னா இதுக்குமே ஒரு இது இருக்கு. ஏன்னா நம்ம இப்போ ஒர்க் பண்றது பார்த்தோம்னா Node.js, ஓகேங்களா? யூஆர்எல்ல போய் ஹிட் பண்ணா அது வருது. பட் ஆனா ஒரு தேர்ட் பார்ட்டி பேக்கேஜ் அப்படின்னும் போது அதுக்கு வந்து சுத்தமா தெரியல. இட்ஸ் லைக் ஆக்சியஸஸ்க்கு வந்து திஸ் பவர் எப்படி இல்லையோ அதே மாதிரி போஸ்ட்மேனுக்கு வந்து என்ன விஷயம் நடக்குது, நான் பாடியில இருந்து டேட்டா சென்ட் பண்றேன், ஆனா ஏன் உன்னால ரீட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா என்ன சொல்லுனா பாடி பார்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் இருக்கு. இதுமே சேம் லைக் எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னா அதே மாதிரி தான் இன்ஸ்டால் பண்ணணும். ஐபன் சேவ் இது கொடுத்துக்கணும். இது என்ன பண்ணும் அப்படின்னா கீழே வந்து படிச்சு பாருங்க. வேணாம், இதை ஃபர்ஸ்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்றேன். பேக்கேஜை ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. எப்படி லிங்க் பண்ணோம் அப்படின்னா இங்க போட்டிருக்காங்க பாருங்க, parse application xw form url encoded அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்க பாஸ் பண்றோம், xw form url encoded. இந்த பாடி பாஸ்னா என்னன்னா ஒரு தேர்ட் பார்ட்டி பேக்கேஜ் கிட்ட இருந்து நீங்க கொடுத்தாலுமே என்னால உங்க ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே ரீட் பண்ண முடியும், ஓகேங்களா? சோ அந்த பர்பஸ்க்காக நம்ம கொடுக்கறதா இந்த விஷயம். இப்ப அதை எப்படி நம்மளோட இதுல யூஸ் பண்றதுன்னா ஆப்ன்றது நம்மளுடைய எக்ஸ்பிரஸ் ஃப்ரேம்வொர்க். ஸோ app.use இந்த இதை நம்ம கொடுக்கணும், ஓகேங்களா? ஸோ parse application JSON இது ரெண்டுத்தையுமே காப்பி பண்ணி இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன். ஆப்ன்றது எக்ஸ்பிரஸ் ஃப்ரேம்வொர்க். இந்த ஃப்ரேம்வொர்க்ல அடிஷனலா நான் யூஸ்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை வச்சு என்ன சொல்றேன்னா எக்ஸ்பிரஸ் ஃப்ரேம்வொர்க்கை இந்த பாடி பார்சரை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்றேன். இப்ப என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். வந்துச்சா? இப்ப நம்மளுடைய எக்ஸ்பிரஸ் ஃப்ரேம்வொர்க்கால ஒரு தேர்ட் பார்ட்டி பேக்கேஜ் கிட்ட இருந்து வந்தாலும் டேட்டாஸை ரீட் பண்ண முடியும். ரீசன் என்னன்னா நம்ம அதை என்ன பண்ணிட்டோம்னா யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஒரு பாடி பாஸ்ன்ற ஒரு பேக்கேஜை என்னுடைய எக்ஸ்பிரஸ்ல நான் கமெண்ட் பண்ணி வச்சேன். இட்ஸ் லைக் ரீடெக்ஸை வந்து ரியாக்ட் கூட கனெக்ட்ன்ற மெத்தட் வச்சு கனெக்ட் பண்ண மாதிரி இங்க நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டோம். ஓகே, இங்கேயும் வந்துடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா பிரிச்சு எடுக்க வேண்டியதான். எப்படி எடுப்பீங்க? இதுக்கு மேல உங்களுக்கு ஈஸியா தெரியும். முடியல. டாட் ஃபர்ஸ்ட் நேம் அப்படி போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் வருவாரு. இவங்க யாருமே வர மாட்டாங்க. IFET அப்படின்னு வந்துருச்சு, ஓகேங்களா? ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும்னா கான்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நேம் ஈக்குவல் டு ஒரு 4 வேரியபிளை இது பண்ணிக்கிட்டு என்னடா அது லாஸ்ட் நேம் ஜாலரி ஏஜ். ஓகே, இது எல்லாமே பண்ணியாச்சு. சூப்பர்ல. இப்ப இங்க வந்துருச்சு. இப்ப இதெல்லாம் வேலிடா இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் செக் பண்றதுக்கு நம்ம நார்மலா நீங்க போடுற அதே கண்டிஷன் தான். இஃப் ஃபர்ஸ்ட் நேம் இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இஃப் நாட் ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னா தயவு செஞ்சு அதை கொடுத்துடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு எரர் மெசேஜ் அனுப்புவோம். இது எப்படி சென்ட் பண்றது அப்படின்னா உங்களுக்கு தெரியும், respond.send. ப்ளீஸ் அண்டர்ஸ்டுட் த பேராமீட்டர்ஸ். எதுக்காக நம்ம அந்த பேராமீட்டர்ஸ்லாம் வச்சிருக்கோம் அப்படின்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ்லாம் சும்மா கிடையாது, அதுக்குன்னு சம் ஒர்க்ஸ் இருக்கு.
ஸோ நம்ம ரிசல்ட்டை வந்து இப்படிதான் சென்ட் பண்ணணும். என்ன சென்ட் பண்றதுன்னா மெசேஜ், தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் நேம் கொடு. ஃபர்ஸ்ட் நேம் இஸ் ரெக்யூர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ். என்ன வரலையே அப்படின்னா இதை இப்படி தூக்கிட்டு கேன்சல் கொடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் நேம் இஸ் ரெக்யூர்டு. இதை தான் நம்ம ஃப்ரண்ட் எண்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா மெசேஜ் வந்து இந்த மாதிரி இருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணிப்பாங்க. ஓகே, இதுக்கு இன்னொரு பேராமீட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டேட்டஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் 200னா என்னது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கேன். 0 அப்படின்னு சொல்லிட்டு நான் அனுப்புறேன். 0னா என்னன்னா இந்த இடத்துல 0னா ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீன். நம்ம கோடிங்ல எப்படி பண்ணுவோம்னா இஃப் ஸ்டேட்டஸ் வந்து 1ஆ இருந்துச்சுன்னா அடுத்த ப்ராசஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா 0வா இருந்துச்சுன்னா என்ன மெசேஜ் கொடுக்குறீங்களோ அந்த மெசேஜ் வந்து ஸ்வீட் அலர்ட்ல இது வரைக்கும் காமிச்சிருந்தீங்களே மெயில் சென்ட் சக்சஸ்ஃபுல்லி டு த யூசர் அப்படின்னா சம்திங், இதுக்கு மேல அது எல்லாமே அந்த மாதிரி காட்டக்கூடாது. இதுக்கு மேல பேஸ்ட் ஆன் ரெஸ்பான்ஸ் வச்சுதான் காட்டணும். ஓகேங்களா? இப்ப இந்த ஸ்டேட்டஸ் வந்து 0வா இருக்குன்னா இந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சும்மா ஒரு மெசேஜ் மட்டும் போட்டுருப்போம். எல்லாமே கரெக்டா முடிஞ்சிருச்சு அப்படின்னும் போது நம்ம என்ன பண்றோம்னா டேட்டாபேஸ்ல ரிஜிஸ்டர் ஆயிடும். ஓகேங்களா? டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போதைக்கு சப்போஸ் டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டினா முடிஞ்சிச்சுன்னா எப்படி ரெஸ்பான்ஸ் வரும் நான் சொல்றேன். ஸ்டேட்டஸ் வந்து 1, மெசேஜ் வந்து added successfully. Then result வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஐடி 1, எது வேணுமோ அந்த ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் நான் இப்போதைக்கு அனுப்புறேன். ரிசல்ட் ஈக்குவல் டு ரிசல்ட். சரி, அவ்வளவுதான். இப்படிதான் ரெஸ்பான்ஸ் வரும். ஆடட் சக்சஸ்ஃபுல்லி, இது நமக்கு கிடைக்கிற ரிசல்ட். இந்த ஐடி வந்து 1ஆ இருந்துச்சுன்னா நம்ம ரீடைரக்ட் டு சம் பேஜஸ். Excuse me. ஓகே சார். ஏய், எல்லாம் அப்படியே ஸ்டன் ஆகி நிக்கிறீங்க. சார் இல்ல சார், அப்படியே ஆர்வமா கவனிச்சிருந்தேன் சார். அதான் சார். ஆமா ரொம்ப சார். தூங்கிட்டியா? இது ரியாக்ட் ஜேஎஸ் மாதிரி கடுப்படிக்காது, ஆனா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்ப நமக்கு வந்து ரியாக்ட் ஜேஎஸ்னா பார்த்தோம்னா தேவையில்லாத விஷயம்னா வரும். இதுல அப்படி இல்லை, நமக்கு கிளீனா தெரிஞ்சிடும். ஓகே, நீ தானே அதோ வரேன் இரு, எடுத்துட்டு வரண்டா இருறா அப்படின்ற மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும் இது. இப்ப எல்லாருமே பேசலாங்க, தப்பு கிடையாதுங்க. இப்ப மியூட் பண்ணி சௌந்தர்யா ரெக்கார்ட்.